ஏமாச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் போக போகிறோங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிளேஸ் தான். ஆக்சுவலாக வால்பாறை தாங்க. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:36 ஆகுது. ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பல்லடம் பக்கத்தில் வந்துட்டோம். பட் வந்து இந்நேரம் வரைக்கும் ஏன் வீடியோ எடுக்கலைன்னா லைட்டிங் சரியாக இல்லைங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே இப்போ எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சா, சரி ஓகே இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எப்போது ரெகுலர் நம்ம கோ ரைடர் கூட தான், மோட்டோ புக் கூட தான். அவர் அங்கே பல்லடத்தில் வெயிட் பண்ணிருக்காரு. நம்ம அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான இதுதான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது 2-3 நாள் ரைடு வந்தாலும் வரலாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா 2 days ட்ரிப் கன்ஃபார்ம், 2 days 1 night கன்ஃபார்மு. ஆனால் அதுக்கு மேலே நாங்கள் இன்னும் சுற்றி பார்க்கல அப்படின்னா இன்னொரு டே எக்ஸ்ட்ரா கூட ஆனாலும் ஆகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம்னா பொள்ளாச்சி போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம பல்லடம் தாண்டியாச்சு. பல்லடம்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சுங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்கு ஆன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பாருங்களேன், ஃபுல்லாக விண்டுமில் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது. அதேமாதிரி ரைட் சைடு விட்டுட்டேன், ரைட் சைடு ஃபுல்லாக விண்டுமில் தாங்க. இங்கே வந்து காற்று நிறைய அடிக்கும். அதாவது பொள்ளாச்சி சைடு, தாராபுரம் சைடில் காற்று சூப்பராக அடிக்குங்க. அதனால் வந்து இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா விண்டுமில்ஸ் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து பார்க்குறக்கு சின்னதாக தெரியுது. அதுவே நம்ம போய் பக்கத்தில் பார்த்தோம்னு வைங்களேன், அவ்வளோதாங்க. சத்தமே அவ்வளோ ஹார்ஸாக இருக்கும். நான் மேலே ஏறி பார்த்துருக்கேன் ஒரு டைம். அது எங்கள் மாமா வீட்டில் இருந்துச்சா, சரி சும்மா மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏறி பார்த்தேன். அப்போ பார்த்தது தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 1 hourங்க நம்ம வால்பாறை பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 6:29 ஆச்சு. எப்படி இருந்தாலும் இன்னொரு 1/2 hour தான், இன்னொரு 20 கிலோமீட்டர் தானே. 1/2 hour நம்ம பொள்ளாச்சி ரீச் ஆகிடலாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஆலியார் டேம் நம்ம கீழே இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. பார்க்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறையா சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு நான் கீழே இருக்கிற டேம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்களேன், அப்படியே நம்ம அப்படியே ஆப்போசிட் சைட் போயிட்டுருக்கோம். சன்ரைஸ் ஆயிடுச்சு, நம்ம நிழல் இங்கே தெரியுது பார்த்தீங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே டிரைவிங்கில், செம்மையில்ல. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சூரியன் ரைஸ் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம போகிற டைரெக்ஷனுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நமக்கு பின்னாடி இருக்குது. ஐயோ, நீங்கள் வேறு அப்படியே நான் கேமரா ஆன் பண்ணல. இவ்வளோ ஜஸ்ட்டுங்க, அதாவது டயருக்கும் இது என் வண்டிக்கு இவ்வளோ தான் கேப்பே, இந்த சைஸ் தான் கேப்பே இருக்கும். அது அப்படி ஒரு டாக் விட்டாரோ சர்ன்னு ஓடுறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு பிரேக் பிடிக்கலைன்னா அவ்வளோதான். இந்நேரம் நான் 108 எங்கேயாவது போயிட்டு இருந்திருப்பேன். இப்படியா போயிட்டுருப்பேன், இல்லாட்டி ரிவர்ஸில் போயிட்டு இருந்திருப்பேன். ஐயோ, எப்போவுமே நம்ம ஆடு நாய் ரெண்டுமே வந்து ரொம்ப பத்திரமா தான் அவங்ககிட்ட கிராஸ் பண்ணிக்கணுங்க. இல்லாட்டி நம்ம தான் வாங்கி கட்டிக்கணும். இங்கே பாருங்கள், மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சேல்ஸில் சீரியஸாக வந்து ஒரு கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் செம்மையான சேல்ஸுங்க. இப்போல்லாம் இல்லை அந்த தேங்காய் மட்டையெல்லாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி தாண்டியாச்சுங்க. பொள்ளாச்சி தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. செம்மையான ரோடு வேங்க, அடிச்சிக்கவே முடியாது. ரைடர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். see the range of mountains. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு செம்மையாக இருக்குதுங்க. இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஒரு வைப்பு. சரிங்க, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக மவுண்டைன்ஸ் தான், மவுண்டைன் ரேஞ்ச் தாங்க ஃபுல்லாக. அப்படியே அங்கே ஆரம்பித்து இங்கே ஃபுல்லாக இது வரைக்கும் மவுண்டைன் ரேஞ்ச் தான். செம்மையான இடங்க இன்னி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது இங்கே எல்லாம் ஃபுல்லாக மரம் இருக்கங்காட்டி மேலே இருக்கிற மவுண்டைனே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போனோம்னா நல்ல மவுண்டைன் தெரியும். இங்கே பாருங்கள், அப்பப்பப்பப்பா, அதாவது ஒரு சின்ன கேப் தெரியுதுங்க. அதுலேயே அந்த மவுண்டைன் ஃபுல்லாக ரேஞ்சாக தெரியுதுன்னு பாருங்களேன். இன்னும் உள்ளே போனால் எவ்வளோ சூப்பராக இருக்குமோ. டைம் ஆச்சுங்க, 7:39 ஆச்சு. நம்ம சொன்ன மாதிரி பொள்ளாச்சிக்கு வந்து 7:30க்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ அதை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல இடம் பார்த்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் நான் தேடிட்டுருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. நான் வந்து பொள்ளாச்சியிலேருந்து கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சு. இருந்தும் வந்து இன்னும் அடிவாரம் கூட ரீச் பண்ண முடியல. இன்னும் போகணும், போகணும். போனால் தான் வந்து அங்கே ரீச் ஆக முடியும்.
அப்போ பக்கத்தில் பார்க்க பயங்கரமாக இருக்குது. செக்கிங் வேறு இருக்குங்க இங்கே, நம்ம பார்த்து தான் போய்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா செக் போஸ்ட் வந்துடுங்க. ஓகே, செக் போஸ்ட் வந்துடுச்சு. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் இது பண்ணுவாங்க. இதோ இங்கே பாருங்க, ஆலியா டேம். நம்ம கீழே ஒன்று காமிச்சன்ல, அதே தான் இங்கேயும் மேலேங்க. இன்னும் மேலே இப்போ அங்கே ஒரு ஸ்டெப் ஏறணும், அங்கே போதான் தெரியும். ப்ரோ நம்ம டேம் பார்த்தோம்னா அங்கேருந்து தான் பார்க்கணும். அந்த ஏரியாட்ட ஒன்று இருக்குல்ல, அங்கேருந்து இந்த சைடு பார்க்கணும். இங்கே பாருங்களேன், ஃபுல்லும் அப்படியே மிஸ்டெல்லாம் இல்லாட்டியும் செம்மையான ஒரு நேச்சுரல் சீனுங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியல, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு பண்ணேன். ஏன்னா நான் வந்து வீடியோவில் போட்டுட்ருக்கேன், அது வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் ஆகுதுன்னு தெரியல. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோரன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பொறுத்தா இன்னும் ஓகே, இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனா இன்னும் நான் நிறையா போடுவேன். இங்கே ரோட்டு மேலேயே முறிஞ்சு விழுந்துருக்குது. ஓகே ஓகே, நம்ம பார்த்து தான் போய்க்கணும். கொண்டை ஊசி வளைவு, ஹேர்பின் பெண்ட் பாருங்கள். எத்தனாவது ஹேர்பின் பெண்டு? 16வது ஹேர்பின் பெண்டு. இன்னும் எத்தனை ஹேர்பின் பெண்ட் இருக்குது? ஓகே, வந்துட்டு தான் இருக்காங்க. அது ஒருத்தர் பல்சர் வேறு வராரா, பல்சர் வந்து நம்ம வண்டி அளவுக்கு பிக்கப் இழுக்க பண்ணிடுது. அதனால் பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஊருக்கு வந்தாச்சுங்க. அட்டைக்கட்டிக்கு வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான். என்னது சாலக்குடி வந்து 134 கிலோமீட்டர். ஆமாம், சோலையார் டேம் வந்து ஒன்று 43 கிலோமீட்ரு. இது வரைக்கும் இது ஒரு சூப்பரான பிளேஸு. சின்ன பிளேஸ் தான், பட் அதுவே சூப்பராக இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு சின்ன செக் போஸ்ட் மாதிரி தான். இன்னும் வால்பாறைக்கு வெறும் 28 கிலோமீட்டரே உள்ளது. நம்ம ஒரு 18-15 கிலோமீட்டர்லேயே நம்ம வந்து ரீச் ஆகிருப்போங்க. இங்கே பார்த்தீங்களா செக் போஸ்ட்டு. ஏன்னா இதைத்தான் நைட்டெல்லாம் வந்து அலௌட் இல்லைங்க. இதுக்கு மேலே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில், ஸோ அதனால் அலௌட் இல்லை. நம்ம அப்படியே வந்து இதில் வந்து போய்க்க வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க. ஆர்ச்சிட்டோரியம்னா நம்ம ஒரு இது இருக்குங்க. நிறைய சின்ன இதாக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கே தெரில. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு போர்டோட ஒரு மலையோட இது போட்டு வச்சுருக்காங்க, ஒரு எம்பளம் மாதிரி. எவ்வளோ தேடி போகாமல் தான் சரி. இப்போ வந்து எனக்கு முன்னாடி போகிற கார் வந்து ஒரு அக்கா ஓட்டி போயிட்டுருக்குறாங்க. செம்ம பொறுமையாக, அதாவது ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லாமல் ரொம்ப அக்ரெசிவாக இல்லாமல் செம்ம ஸ்மூத்தாக அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக ஓட்டி போயிட்டுருக்குறாங்க. நம்மளுக்கு இல்லாத வரவே வராதுங்க. எத்தனை டைம் ஓட்டினாலும் வேறு பொறுமையாக வராங்க. அழகாக அப்படியே பொறுமையாக திருப்பி பொறுமையாக வராங்க. நம்ம வேறு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறோம். ஓகே, வராங்க. நல்லா இருக்குதுங்க. இங்கே ஒரு ஸ்டாப்பி, இங்கே என்ன இருக்குன்னு ஸ்டாப்பி பண்ணியிருக்காங்க. ஓகே சும்மா எம்எஸ்ஜி நம்ம வந்தாச்சுங்க. வால்பாறை இன்னும் வந்து ஃபுல்லாக உள்ளே போகல, அதாவது ஹில்ஸ் ஏறி நம்ம வந்தாச்சு உள்ள. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறை ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கோம். இங்கே பாருங்கள்,
வேறு லெவல் அட்ராசிட்டியான ஒரு பிளேஸுங்க. இன்னும் நிறைய, அதாவது நம்ம இங்கே நிறைய இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிட்டத்தட்ட வாட்டர் ஃபால்ஸே 3-4 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் சீயிங் நிறையா இருக்குங்க. நான் உங்களுக்கு காமிக்கிற போய் எப்படி இருக்குன்னு. அதாவது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட் தான். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைட் டீ எஸ்டேட், ரைட் சைட் டீ எஸ்டேட், எல்லா பக்கம் டீ 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 இல்லாமல் தான் இங்கே இல்லவே இல்லைங்க. நம்ம உள்ளெல்லாம் போய் நிறைய வீடியோ எடுக்கலாம். இறங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், போனால் தான் தெரியும். கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே பாருங்கள், அங்கே லாஸ்ட்லேருந்து இங்கே கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் டீ எஸ்டேட் தாங்க. ஃபுல்லாமே டீ எஸ்டேட்டாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் பார்க்குறக்கு செம்மையான ஒரு பிளேஸு. அப்புறம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ வந்து சப்ளை ஆகுதுன்னா அது ஒரு நமக்கு பெருமை தானே. நடுவில் என்னமோ மரம் வச்சுட்ருக்காங்க. இது என்னன்னு தான் தெரியல. இதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். நடுவில் இந்த மரம்ல என்னன்னு தெரில. ஏதோ மரம் மாத்திரக்கும் சும்மா வைக்க மாட்டாங்க. அது என்ன மரம்னு தெரியல. இங்கே பாருங்கள், டீயெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக டீ தலை தான். அப்படியே பொறிச்சு வச்சுருக்காங்க. வேண்டாம் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வந்து டீயை வந்து இலையாகவும் கொடுப்பாங்க, இல்லை க்ரஷ் பண்ணி வேணுனாலும் கொடுப்பாங்க. அவுட்லெட் எங்கேயோ இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேயே போட்டிருந்தாங்க. அவுட்லெட்டு 1 கிலோமீட்டர் லெஃப்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா இது வரும், அவுட்லெட் வரும். நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஓவர்டேக் எடுக்கக்கூடாதுங்க. நான் வந்து முன்னாடியே பார்த்துட்டேங்காட்டி நான் ஓவர்டேக் எடுத்தேன். இல்லாட்டியில் இப்படி எடுக்கவே கூடாது. பாருங்க, எந்த சைடு திரும்பினாலும் அடங்க அக்கா மக்கா தான். அப்பப்பா சீரியஸாக வந்து இங்கெல்லாம் வந்தால் ஸ்ட்ரெஸ் அப்படியே பஞ்சாக பறந்து போயிருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓ, வீடியோ எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம இந்த பிளேஸ்லாம் வந்தால் செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டுங்க. 1000 ரூபா இருந்தால் போதும், வந்துட்டு போயிடலாம். செம்ம குளிருங்க. மேலே ஏற கோல்டு அதிகமாகிட்டே தான் இருக்குது. கூலிங் வந்து செம்ம அதிகமாக இருக்குது, ஹை பிச்சில் இருக்குது. அப்பா, பார்க்க இன்னும் அல்ட்டியாக இருக்குதுங்க. மழை பெஞ்சிருக்கு இங்கே. இங்கே பாருங்க, கீழே எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது. அம்மா ரொம்ப கூட்டமாக இருக்கு. இங்கே பாருங்க, அல்டிமேட் ஆஃப் த ஹில்ஸ். இன்னும் நான் ஒரு நல்ல ஸ்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க, ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கு. அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன். இன்னும் போட் ஹவுஸ் வந்து ஒரு 4 கிலோமீட்டரில், அவ்வளோதான் பக்கத்தில் வந்தாச்சுங்க. போட் ஹவுஸ் வந்து வால்பாறை மெயின்லேயே இருக்குது. நம்ம ஒன்று 4 கிலோமீட்டரில் ரீச் ஆயிடுவோம். இந்த ஏரியா தாங்க வால்பாறை தாங்க. வால்பாறை போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே. வால்பாறை போனால் இப்படி போயிட்டு அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண எப்படி இருக்கும். வெயிட்டிங் இன்னொரு 10 நிமிஷம் தாங்க. அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். இதுவே பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டில் தான் இந்த ரூட்டே இருக்குங்க. வாவ் வந்தாச்சு வேறு லெவலுங்க. அடேங்க அப்பா, எதுக்கோ போலீஸ்காரன் வந்தார். ஏய் பிடிச்சிட்டாரு ப்ரோ, பல்சரா? இருக்குல்ல? ஓகே அப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளெல்லாம் விட்டாங்க,
மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். யூடியூப் பார்த்தாங்க. அப்போ மேலையெல்லாம் பாருங்களேன், சூப்பராக கட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆமாங்க அதா. இல்லை இல்லைங்க, அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. இப்போயே அழகாக தான் இருக்கீங்க, இப்போயே அழகாக தான் இருக்கீங்க. பிடிச்சாச்சுங்க. மேலே போகலாம் ப்ரோ, எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாமா போய்? பார்க்குறேன்னா பாட்டுவாங்க. ஆனால் அப்படி தான் போய் மேலே வரணும். இதில் இதில் வேணால் போகலாம். நீங்கள் போனால் கண்டென்ட் ஆகும்போது எப்படி வெட்டுறாங்கன்னா அந்த மாதிரி அது மேலேயே போய் எடுத்துக்கலாம் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா எப்படி இருந்தாலும் இவங்க போகிறதுக்கு வழி இருக்கும்ல. இல்லை நம்ம இங்கே தான் இருக்கிறோம், மேலே டக்குனு ஆமாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆகுது. அவர் ரெக்கார்ட் ஆகுது இல்லையானே தெரியல எனக்கு. இப்போ வெட்டாங்கன்னா எடுத்துக்கலாம் ப்ரோ. கண்டென்ட் சிஸ்டம் இல்லை, யாருமே போட்டதில்லை. இறங்கி இவங்க வந்துட்டோம். மேலே போகலாமா? அதான் இவங்க வந்துட்டோம். இவங்க என்ன பிரச்சனை நிற்கிறாங்கன்னே தெரியலையே. இல்லை போடுறாங்க கடை கடைன்னு வெட்டுறாங்களா? இங்கேருந்தே இங்கே பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக வெட்டி பின்னாடி இருக்கிற பேக்கில் போட்டே இருக்காங்க. கொழுந்து மட்டும் வெட்டுறாங்க. கொழுந்து மட்டும்தான். கீழே இருக்கிற இலையெல்லாம் வெட்ட மாட்டாங்க, மேலே இருக்கிற இலை கொழுந்து மட்டும் வெட்டி அதை வந்து போட்டுக்குவாங்க. இது வளர்றதுக்கே கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஆகும் ப்ரோ. அந்த சின்னதாக கட்டை வளர்ந்துருக்குல்ல, அது வரைக்கும் 8 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த இலை வந்து துளிரும், அது நல்ல குவாலிட்டியில் இருக்கும். இந்த பாட்டி மேலே நல்லா பேசுகிறாங்க. இல்லை அவங்களுக்கு